ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபாரின்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்தது அரிக்காக. அதை தான் அன்பாக்சிங் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ராதா வந்து சேஃப்டியாக பத்திரமா அவங்க மாமியார் வீட்டுக்குன்ற மாதிரி சாரிங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டாங்க. அவங்களுடைய விலாக் வரும், அவங்க அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சேஃப்டியாக பத்திரமா போய் இப்போது ஒரு வீட்டில் இருக்காங்க. அவளுக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்ஸு. இது வந்து அரியோடைய பாக்ஸு தான். இது வந்து அரிக்காக வந்து பாக்ஸு கொடுத்து அமைச்சிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு, என்ன ஊர்லேருந்து வந்திருக்குன்றதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இருப்பா, எங்கேருந்து வந்திருக்குன்றது எல்லாத்தையுமே அப்புறமா சொல்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். ரொம்ப 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 நன்றி இந்த பாக்ஸ் வந்ததுக்கு. ஹாப்பி அரியோடைய சந்தோஷத்தை வந்து பார்க்கலாம். இப்போ அரிக்காக இதுக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ வந்து நம்ம இதை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலி அரியோடைய கைக்கு வந்து பர்த்டேக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப 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 சந்தோஷம். பேக்கிங்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ வச்சுட்டேன்னா நான் இது கட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருங்க, இதை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கும். உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு பாக்ஸு போராட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம பிடிச்சிருக்கோம். சரி ஓகே, இது வந்து இப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஓப்பன் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். இது இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது உள்ட்டா வருதா எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே வந்து பிரிச்சாச்சுங்க, கம்ப்ளீட் பிரிச்சாச்சு. இப்போ வந்து அன்பாக்சிங். அரிவாரி பிடிச்சிக்கோ. அரிக்கு அம்மா இங்கே பாருங்க, நானும் உங்கள் பேரனும் தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது பாரு, கீழே உட்காரு. ஹரி சொன்னா உன்னுடைய பாக்ஸ் நீ ஓபன் பண்ணி என்னுடைய பாக்ஸ் என்ன ஓபன் பண்ண. இதை ஓபன் பண்ணலாம். சரி, இதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதை அமிச்சவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். பாட்டி இப்படி அல்லா இருக்கு, அல்லாஹ்க்கு சூப்பரா பாட்டிக்கிறீங்க. அல்லாஹ்க்கு தேங்க் யூ. இருடா, அரிக்கு வந்து ஜேசிபி இதுல இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இதுல ஜேசிபி இல்ல, அதனால வந்து அரி வந்து ஏமாந்துட்டான். வா, சரி வா. பாட்டி என்ன பண்ணாங்க? இங்க வா, அதோ இருக்கு. இருங்க வரேன். இங்க பாருங்க உட்காருங்க. அதோ இருக்கு பாருங்க. அது நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. ஆனா செம்மங்க, ஓபன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம இத உல்டாவா திறந்துட்டோம்னு நினைக்கிறோம் டாரி. ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. அரி 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 இந்த பக்கம் இங்க வாங்க, வந்து வாங்க. சரி பாருங்க, ஓகேவா? இங்க பாருங்க, நான் இருங்க அரியோடைய கிஃப்டை அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஒன்று இருடாரி. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க சாக்லேட்டு, அரிக்காக சாக்லேட் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது சாக்லேட் இது ரெண்டு இரு அரின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்காக ஹேண்ட்பேக் வாங்கி இது
மாட்டேங்கிறாங்க. அப்பா கோலி வைக்க இந்த சரிங்க வாங்க. பாக்ஸ் இருக்கிறத சரி நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது ஒரு பாக்ஸுங்க. இப்போ வந்து ஃபுல்லா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எடுத்துடலாம் வெளியே. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடலாம். சரி ஓகே. இப்போ வந்து இந்த பாக்ஸ் காலி ஆயிடுச்சுங்க. அரி அரி அமைதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரியில இருந்து நம்ம ஆரம்பிப்போம். லாஸ்ட்ல வந்து அரிக்கு வந்து நம்ம பேசிக்கலாம். இது வந்து ஒரு பட்டு சாரி சரிங்களா? பாருங்க பட்டு சாரி ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கலர் உண்மையா சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர். பாட்டி எனக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து கேரளா சாரி ஓகேங்களா? தயவு செஞ்சு உட்காருங்க. டென்ஷன் கீழே உட்காருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷர்ட்டுங்க. எனக்கா நம்ம அரிக்காகங்க. ஹே இது வந்து வந்த உடனே வந்து அரிக்கி போட்டு அம்மா வந்து எனக்கு நீ போட்டோ எடுத்து அனுப்பணும், எனக்கு தொப்பி ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. ஷர்ட்டு சரிங்களா? அம்மா அங்க பாருங்க அரி தொப்பி போட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துங்க. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமாக்கான ஷர்ட். எதுக்கு தெரியுமா அப்பா ட்ரெஸ் போடுறாங்க? அடி வாங்குறீங்களா? இது வந்து மாமாக்கான டி-ஷர்ட்டுங்க. பாட்டி எனக்கெல்லாம் பேக் இதெல்லாம் படிக்கிறீங்க. மாமாக்கான டி-ஷர்ட் இது. இது மூணுமே வந்து மாமாக்கான டி-ஷர்ட் தான். கலர் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இரரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 சாக்லேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜிப்லாக்கா என்ன அப்படின்னு தெரியல. பட் ஹரி ஒரு நிமிஷம் மூடி வைங்களேன், நான் வரேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஏதோ ஒரு பொருள் சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு நீ அரி சாப்பிட்டுட்டு எனக்கு அதை வந்து சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட் அது என்னதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன். அப்புறம் அரிக்கு வந்து பவுச்சு வந்து ஸ்கூல் இதோ வந்து சீக்கிரம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த பவுச் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கான ஹேண்ட்பேக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷர்ட்டு. பாட்டி எனக்கு ட்ரைனா சூப்பரா வந்துறாங்க. இது வந்து ஃபுல் கை வச்ச ஷர்ட். எவ்வளோ நல்லா இருக்குங்களா? ஆனால் பேண்ட் அப்போ ரொம்ப பெருசு தான். இதெல்லாம் வந்து அரியோடைய பர்த்டேக்காக என்ன அம்மா வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட்டு. பெல்ட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அரியோடைய ஸ்கெட்சுங்க. இது வந்து எனக்கு பிடிச்சிக்கிட்டே இது. ஹை பாரா அரி அமைதியா இங்க பாத்தீங்களா எவ்வளோ நீட்டு பாருங்க. அம்மா வந்து இது ஒன்று அமைச்சிருக்காங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமி. எதையும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக வைங்க. நான் சொல்லி நீங்க வைங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க வைங்களேன், எல்லாத்தையும் வைங்களேன். பார்த்தாச்சு அமைதி. நான் இப்பதான் சொன்னேன் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து இது 2 தான் சொன்னாங்க. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மெயினானது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இதுக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அம்மை உட்காருன்னு சொல்லிட்டேன் உன்ன. நீ உட்கார அமைதியே இப்படி உட்கார. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கலர் பென்சிலுங்க. பாத்தீங்களா எவ்வளோ இருக்கு பாருங்க. எனக்கு உண்மையா சொல்றேன், அவங்க அரி அமைதியா இருந்து நான் எடுத்து தரேன். அதுக்கப்புறம் வந்து பென்சிலுங்க. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன்டா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனுடைய பர்ஃப்யூமு மொத்தம் அரி இரு 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 இரு
அதுக்கப்புறம் வந்து அரிக்கு இந்த மாதிரியான ஒரு பின்னு. அதுக்கப்புறம் இது ஒரு விதமான பென்சில், இங்க பாருங்க. அதுக்கப்புறம் அரி 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 அமைதியா இருங்க. இது வந்து அப்படியே அரியோடைய கிஃப்ட்டுங்க, சரிங்களா? இது எல்லாமே அரியோடையது, நம்ம செட் பண்ணணும், ஓகேங்களா? பார்த்தீங்களா, அரிக்கு பிடிச்சது. அரி அதை வையன், இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லப்பருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லப்பர். இது வந்து அம்மா வந்து 3 பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 2, இது ஒரு பர்ஃப்யூம் மட்டும். ஆமாம் உடச்சிட போறீங்க. மொத்தம் 3 பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அம்மாவுடைய பேர் வந்து சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம அம்மாவுடைய நேம் வந்து சொல்ல தேவையில்ல. இது வந்து ஒரு கலர் பென்சில். இது வந்து அதுக்கப்புறம் இதுவுமே பென்சில் வித் லப்பர். இது வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம். அம்மா வந்து சாப்பிட்டு சொல்ல சொன்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓகேங்களா? இதுவுமே ஒரு விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், பட் இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாக்லேட் 2 அரிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிக்காக ஒரு பவுச்சு. பார்த்தீங்கன்னா அரிக்காக மொத்தம் 2 ஷர்ட்டு. அதாவது இது வந்து ரொம்ப 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 அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அரியோடைய பர்த்டேக்கு நம்ம நாளைக்கு இதை தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கினதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு தெரியல எனக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு புக் மாதிரி. ஆமாம், இது வந்து கலர் பென்சில் கொடுத்தாங்களா, அதுக்காக கலர் பண்ணுறதுக்காக இது. அதுக்கு அடுத்தது இது ஒரு ஷர்ட்டு அரிக்கு தான் அது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச எனக்கான ஒரு ஹேண்ட்பேக்கு. அம்மா சொன்னாங்க நான் உனக்கு அதில் ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாக்காக ஒரு 3 டிஷர்ட்டு. உண்மையாக செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து அம்மா 3 சாரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு. இதுதான் வந்து இந்த ஜேசிபி வண்டி அம்மா வந்து அரியோடைய பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. இது வந்து எங்க இருந்து நமக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. அம்மாவுடைய பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால அம்மாவுடைய பேர் சொல்ல வேணாம், ஆனால் இது ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. இது வந்து 23ஆம் தேதி வந்து ஃபாரின்ல இருந்து எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்தது. அரி அமைதியா இருந்தேன். 23ஆம் தேதி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தது ஃபாரின்ல இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரியோடைய பர்த்டேக்காக சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பை ஃப்ளைட்டில் வந்து போட்டு விட்டாங்க. பை ஃப்ளைட்டில் போட்டது அரி போட்டு விட்டாங்க. பட் அதை வந்து பாண்டிச்சேரி ஃப்ளைட்டில் வந்து எடுக்கலையா? ஏன் எடுக்கலைன்னா இதில் வந்து பர்ஃப்யூம் இருக்குது அப்படின்றதுக்காக எடுக்கலை அப்படின்ற ரீசன் சொன்னாங்க. ஆனால் பட் இதை வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட்டும் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் அதையும் சொல்லலை. ரொம்ப 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 நன்றி அம்மா. ஃபாரின்லேருந்து அமைச்சிருக்காங்க, அவங்க பேர் சொல்ல இது அமைச்சதுக்காக அரியோடைய பர்த்டேக்காக இது அமைச்சதுக்காக நீங்கள் விஷ் பண்ணிக்க அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துருங்க. இது ஒவ்வொன்றுமே அம்மாவும் அவங்களுடைய பொண்ணும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்கினது அவங்க. அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அரிக்கு வந்து இதை வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவன் எப்படி ஷாக் ஆனா அப்படின்றத. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குமா. ஓகே பாய்மா எல்லாருக்கும். அரி பாய் சொல்லிடு.
அங்க பார்த்து சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? சுத்துற மாதிரி பாக்குறியா? எப்படி ஆச்சால ஏழுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். அம்மா அமிச்சது எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். எப்போவுமே அம்மா வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் அவங்க நல்லா இருக்குன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே பாய் எல்லாருக்கும்.